திமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள், அதிமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள், தாவேகாவில் 2 கோடி உறுப்பினர்கள், நாம் தமிழர் கட்சியிலும் 2 கோடி உறுப்பினர்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்ன? இந்த காணொலியில் இதை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவானாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, அவர்களுடைய கணக்கு என்பது தங்களுடைய கட்சியில் உறுப்பினராக கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருப்பதாக கடந்த காலங்களில் அறிவித்திருந்தார்கள். இந்த கட்சிகளை தாண்டி இன்றைக்கு அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய புதிய கட்சிகள் உட்பட அவர்கள் இலக்காக இருப்பது 2 கோடி உறுப்பினர்களை தங்களுடைய கட்சிகளிலே சேர்ப்பது. அதாவது 2 கோடி வாக்குகளை தங்களுடைய கட்சியிலே உறுதிப்படுத்துவது என்பதை இலக்காக வைத்து களத்திலே வேலை செய்கிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்பதன் மூலமாக வீடு வீடாக மக்களை சென்று தன்னுடைய கட்சியில் இணைப்பதற்கான வேலையை அந்த பகுதி நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் களத்துல இறங்கி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இயக்கம் தொடங்கிய சில நாட்களிலேயே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேரை கட்சியில் இணைத்து விட்டதாக அவங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்படி ஒரு புறம் இருக்க, அதிமுகவும் தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்காங்க. அதிமுகவிலும் ஏற்கனவே 1.5 கோடி பேர் உறுப்பினராக இருந்தாலும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, தேமுதிக மாதிரியான கட்சிகள் ஒன்றாக நின்ற பொழுது பதிவான வாக்கு என்பது கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. திரு விஜய் அவர்களுடைய கட்சி தொடங்கிய உடனேயே உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான அந்த இணையதளம் சில நிமிடங்கள்ல விதமான அதிர்வை பெற்றது. தொடர்ந்து உறுப்பினர்களை இணைக்க முடியல. ஒரே நாள்ல தொடங்கிய சில நேரங்கள்ல லட்சக்கணக்கில் இந்த கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க. இணையமே பாதிக்கப்படுற அளவுக்கு அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் இலக்காக சொல்வது 2 கோடி. அது திமுகவானாலும் அதிமுகவானாலும், இன்றைக்கு புதிதாக இருக்கக்கூடிய தாவேகாவானாலும், ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் ஆனாலும், இவர்களுடைய இலக்காக சொல்லப்படுவதும் இதற்கு முன்னால் அவர்கள் சொன்னதும் கூட கோடிக்கணக்கில் தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் தேர்தல்கள்ல வாக்காக பதிவாகிறதா என்பதுதான் பிரதான கேள்வியாக இருக்கு. இன்னொரு தரப்பு சொல்லப்படுவது என்னன்னா, சிலர் 3 கட்சியிலையும் 4 கட்சியிலையும் உறுப்பினர் அட்டையை வாங்கி வச்சிருக்காங்க. காலத்திற்கு ஏற்றாறு போல கட்சிகளை தேர்ந்தெடுத்து அவங்க வாக்களிக்கிறாங்க. இன்னும் பலர் உறுப்பினர் அட்டையை வாங்கி வைத்திருந்தாலும் கூட அவங்க தேர்தல் நேரங்கள்ல வாக்களிக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. உறுப்பினர் அட்டையை கையில வச்சிருக்கவங்க தேர்தல் காலங்கள்ல பெரும்பாலும் அந்த பகுதிகளில் இல்லாம வெளிநாடுகள்ல வேலைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கலாம். அவங்களும் வாக்களிக்கிறது இல்லை. ஆக மொத்தம் இந்த 2 கோடி என்று எல்லா கட்சியும் இலக்காக வைத்து வேலை செய்வது, அல்லது எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி உறுப்பினர் அட்டையை தாங்கிட்டே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது எல்லாம் தேர்தல் காலங்கள்ல எதிரொலிக்கிறதா, வாக்காக பதிவாகிறதா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கு. இதுல குறிப்பா இந்த சமூக வலைதள பக்கங்கள்ல இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கணக்கை தொடங்கி இருக்காங்க. கடந்த காலங்கள்ல பிரதான ஊடகமா இருந்தது செய்தித்தாளாகவும் அல்லது தொலைக்காட்சியாகவும் இருந்தாலும் கூட இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலியமாக அதிகமான ஃபாலோயிங்ஸ், இந்த தலைவர்களை பின்தொடர்றவங்க யார் அப்படின்ற ஒரு பட்டியல் படி பார்த்தா கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் நிலவரப்படி சமூக வலைதளங்கள்ல ஜம்கே ஸ்டாலின் என்ற திமுக தலைவருடைய பக்கத்தை பின்தொடரக்கூடியவர்கள் 40 லட்சம் பேர். இதை தாண்டி அவருடைய சிஎம்ஓ தமிழ்நாடு என்ற முதல்வர் பக்கத்தை, அவர் முதல்வராக இருக்கக்கூடிய அவருடைய பக்கத்தை தொடரக்கூடியவங்க 20 லட்சம் பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும், அவருடைய செயல்பாடு மீது விமர்சனம் இருந்தாலும் கூட அவரை பின்தொடரக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர் அவரை பின்தொடர்றாங்க. நடிகர் விஜய் அவர்களுடைய கணக்கை தொடங்கிய உடனேயே 50 லட்சம் பேர் அவரை பின்தொடர்வதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போது 55 லட்சம் பேராக இருந்தாலும், அவர் ஒரு கட்சி தலைவராக அறிவித்த பிறகு அவரை பின்தொடரக்கூடிய எண்ணிக்கை என்பது 5 லட்சமாகத்தான் இருக்கு. ஆக இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தால் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக தமிழ்நாட்டில் பின்தொடரக்கூடிய தலைவராக திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். சமூக வலைத்தளங்களில் மிக ஆர்வத்தோடு, உத்வேகத்தோடு வேகமாக வேலை செய்யக்கூடிய ஐடி விங்காக
திமுகவுடைய ஐடி விங் இருக்கு அப்படின்றது தான் நம்முடைய தரவாக பார்க்கப்படுகிறது. இப்படி அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய எண்ணிக்கையை தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக கணக்குல கொண்டு வந்தாலும் கூட, இதோட கள உண்மை மக்களுக்கு தெரிந்தாலும் கூட, ஆனா இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு அரசியல் ஆர்வலர்கள் சொல்லப்படுவது என்பது, இது அந்த கட்சியை சார்ந்த நபர்களை உத்வேகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் தேர்தலில் களவேலையை இங்க பெருமையோடு செய்வதற்கு ஒரு பலமாக இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த உறுப்பினர் சேர்க்கை, உறுப்பினர் அல்லாதோர் யாராக இருந்தாலும் தேர்தலில் இவர்களுடைய வாக்கு கட்டாயம். அதுதான் இவர்களுடைய ஆட்சியை தீர்மானிக்கும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.